அனைத்து ஆன்மாக்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு சின்ன டாபிக் பார்க்கலான் இருக்கோம். இன்றைக்கி டாபிக் வந்து குரு. ஸோ இந்த குருங்கிற டாபிக் ஏன் எடுத்திருக்கோம்னா, இப்போ சமீப காலத்தில் இந்த குரு ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் குரு யார், அவங்களோட தன்மைகள் என்ன அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கும் போது அங்கே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அங்கே இருக்கிற கிளாஷ், அப்போது அது வந்து அங்கேயுமே ஒரு ரிலிஜன் க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ இதை வந்து ரொம்ப வைடர் வியூவிலேருந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன நாலேஜ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணலான் இருக்கேன். சில விஷயங்களை, சில பேரோட பெயர்களை சொல்கிறது, அவங்க இதை சார்ந்து தான் குருவாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறது எல்லாமே என்னோடய மெடிடேஷனில் கிடைச்ச நாலேஜ் தான். நான் எந்த புக்ஸோ இல்லை அது சம்மந்தமான மாஸ்டர்ஸையும் நான் அதிகமாக மீட் பண்ணல. ஆனால் இவங்கெல்லாம் எந்த விதத்தில் எந்த விஷயத்துக்கு செயல்பட்டிருப்பாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளானுக்கு எவ்வளோ இன்புட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் தான் எனக்கு இது தோணுச்சு. ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் இயர். இதில் அவங்களோட ஹிஸ்ட்ரியோ இல்லை அவங்க பேரோ உச்சரிக்கும் போது ஏதாவது தவறு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு பெரிய நாலேஜ் வந்து நான் பேச போகிறவங்களோட கனெக்டடாக இருக்காது. பட் ஸ்டில் இப்போ நம்ம குருன்னு பேசும்போது நிறையா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் பற்றி பேசுவோம். பட் எனக்கு வந்து என்னென்னா, பொலிட்டிக்கலாகவும் சம் லீடர்ஸ் அவங்க வந்து இந்த லைட் ஆஃப் எனர்ஜி, அவங்களுக்கு இந்த லைட் ஆஃப் எனர்ஜி வந்து இல்லைன்னா பர்டிகுலராக அந்த ஏரியாவை அவங்களால ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு குருன்னு அவங்க எப்படி மாறுறாங்கன்னா, ஒரு ஆன்மா எதை நோக்கி செயல்படுதோ அதுவாகவே அவங்க மாறுறாங்க, அந்த செயலில் முழுமை அடைகிறாங்க, அவங்க அந்த விஷயத்துக்கு குருவாக மாறுறாங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே சாத்தியமாகுது. பொலிட்டிக்கலாகவும் சரி, ஆன்மீகமாகவும் சரி, அதர் கார்ப்பரேட் அண்ட் அதர் திங்ஸ் ஆல்சோ. இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிபடி. இப்போ இங்கே என்ன மேஜிக் அண்ட் மாயைனா, இது எல்லாமே சேர்ந்தது தான் உலகம். இது எல்லாமே வந்து படைப்புன்னு ஒன்று இருக்குது. மேலேருந்து யாரோ, அந்த யாரோங்கிறது தான் நம்ம தேடிட்டுருக்கோம். என்ன, ஹவு த க்ரியேஷன் இஸ் ஹேப்னிங், ஹூ இஸ் லீடிங் அஸ், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இப்போ அங்கே மேலேருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை அதை லீட் பண்ண மனிதர்களை உருவாக்குறாங்க. அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. அதில் அவங்க பெஸ்ட்டாக அவங்களோட தாட், அதுக்காகவே அவங்க ஜனனம் எடுத்திருக்காங்கன்னா அவங்களோட தாட் அதில் இருக்கும்போது அவங்க குருவாகவே மாறுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா காந்திஜி எடுத்துக்கலாம். ஹீ இஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அவங்கள வந்து ஐ கேன் சே ஹீ இஸ் அ என்லைட்டன்ட் பர்சன். ஹீ இஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர். அவங்க வந்து ஒரு லைட் எனர்ஜி இல்லாமல் அந்த விஷயத்த அந்த வயசில் அவங்க செஞ்சுருக்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ இப்போ அம்பேத்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, he made lot of laws and constitutions for people who should be benefited. ஸோ அதுவே அவங்களுக்கு வாழ்க்கையாக இருந்திருக்கு, அதையே நோக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து முழுமையாக அவங்களால செயல்படுத்த முடியுதுன்னா அவங்களுக்கு வந்து திஸ் அ லைட் ஆஃப் எனர்ஜி. டு கோட் மோர் லைக் பாரதியார் எடுத்திங்கன்னா, ஹீ இஸ் அ போய்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செயலை எடுத்துக்கிட்டு அதுவே அவங்க வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டாங்க. அதுக்காக அவங்க ஃபைட் பண்ணாங்க, அதில் எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஸோ நம்மளோட எனர்ஜி, நம்மளோட வாண்டிங் எப்படி இருக்கோ அது சம்மந்தமான ஆளை நம்ம போய் சேரும்போது அவங்க நமக்கு குருவாக மாறுறாங்க. அப்போ நான் இப்போ காந்திஜியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, அம்பேத்கர் ஃபாலோ பண்ணுறவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஆக்ஷன் என்னவாக இருந்துச்சு, என்னோடய ஆக்ஷன் என்னவாக இருந்துச்சுங்கிற டிஸ்கஷன் தான் நடுவில் மிஞ்சுதே தவிர, இது குளோபலாகவே இந்த மாதிரி 2 பேர் 3 பேர் வரணும், அதுக்கான ஆக்ஷன்ஸ் அவங்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டது. அவங்க அதனால தான் வந்தாங்க, அந்த வேலையை அதனால தான் செஞ்சாங்க. ஸோ அது டாப்லேருந்து பார்க்கும்போது இங்கே நிறையா கிளாஷஸ் வந்து டெஃபினட்டாக கம்மியாகும். லைக்வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, லவ் அண்ட் கேர், லைக் பீயிங்ஸ் மோர் கனெக்டட் வித் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் என்ன தன்மையில் இருக்காங்க, மனிதர்களுக்கு
ஒரு அன்பும் ஆறுதலும் இல்லாத நேரத்தில் வந்தவங்க ஜீசஸ், இஸ்லாமியர், இவங்களை பின்பற்றிய குருங்கள்லாம் இதே நோக்கத்தில் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே என்னோடய உணர்வுகள்லேயும் சில அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன். இப்போ அன்னை தெரசா, ஸ்ரீமா, ஹூஸ் இன் பாண்டிச்சேரி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா they more wanted to be connected with emotions with people. ஸோ இவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்கள பற்றி தேடுறவங்க, அவங்களோட ஆன்மாவும் அந்த செயலில் தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த ஆன்மாவும் பிறப்பெடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு தவிக்கும். இப்போது இவங்க எல்லாருமே குருவாக மாறுவாங்க. இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே அதே வேலையை செய்வாங்க. இவங்க பல பேரை லீட் பண்ணுவாங்க. அண்ட் டு கோட் மோர், எனக்கு சில விஷயங்கள் சில காரணங்களோடு இருக்கிற குருகளை அப்படி லிஸ்ட் பண்ணுறேன். இப்போது ப்ராஸ்பெரிட்டி அண்ட் வெல்த் பார்த்திக்கிட்டிங்கன்னா, சில பேர் நல்ல வெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ப்ராஸ்பெரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருப்பாங்க. அதுவே எண்ணமாகவும் அதுதான் இந்த உலகத்தை இயக்கும், அது இருந்தால் தான் மனிதர்களால் நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்ச குருவங்களும் இருக்காங்க. மேபி ஜஸ்ட் டு கோட் நீம் கரோலி பாபா, ஓஷோ, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரிச் குருன்னு கூப்பிடுவாங்க. ஓஷோ இஸ் கால்ட் அஸ் அ குரு ஃபார் ரிச் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அதை அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அதை நோக்கியும் போயிருக்காங்க. இப்போ நிறைய பேர் மந்த்ராஸ் வச்சு வந்து குருவாக இருக்காங்க. மந்த்ராஸை மட்டுமே நோக்கி அவங்க என்லைட்டன்ட் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோகிராம் சுரத்குமார், ஸ்ரீ ரமணகிருஷ்ணா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்ரா மூலியமாகவே வந்து அவங்க என்லைட்டண்டாக இருப்பாங்க. அதாவது ஒரே விஷயத்தை சொல்லி அவங்க ஆன்மா விழிப்படைகிறது. இது மாதிரி சில குருவங்களும் எடுத்துருக்காங்க. இப்போது இவங்கள ஃபாலோ பண்ணும்போது இதே விஷயங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்களும் என்லைட்டன்ட் கண்டிப்பாக அவங்க முறையில் அதை அடைஞ்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் செல்ஃப் அனலைஸ், நான் யார், எதற்காக இந்த பூமி வந்தது, நம்ம எல்லாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸோட கொஷின் பண்ணவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இதை வந்து வி கேன் மோர் ரிலேட் வித் புத்தர், ரமணர், இவங்களெல்லாம் ஐ கேன் கோட் லைக் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து உருவாயிருக்காங்க. இவங்களையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதே அவங்களுமே சீடர்களும் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. And last but the least, cosmic energy and purpose of creation of the world. இதெல்லாம் மீறி, இது எல்லாமே சேர்ந்து மேல் பார்வையிலேருந்து பார்க்குற சில பேரும் இருந்திருப்பாங்க. அதனால் மற்றவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ் கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். பட் த மேஜர் இம்பேக்ட் ஆன் தியர் பர்பஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஐம் ஜஸ்ட் டச்சிங் பேஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரியேஷனை பற்றி யோசிக்கிறவங்க மகாவதார் பாபாஜி, வள்ளலார், இவங்கெல்லாம் வந்து க்ரியேஷன் ஆஃப் அ வேர்ல்ட், பிஹைண்ட் த வேர்ல்ட் என்ன அப்படிங்கிற விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணதுனால அதை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுவாங்க. தே ஃபீல் ரியலி சிங் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தியர் லைஃப். ஸோ இந்த மாதிரி குருகளும் இருக்காங்க, சீடர்களும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம் குருஸ் லைக் தி காட் இன் டு பிளாக் ஹோல் மாதிரி. அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த உலகத்தையே விட்டு வேறு உலகத்துக்கு, பிளாக் ஹோலுங்கிற ஒரு வேறு உலகத்துக்கு போன சித்தர்களும் குருமார்களும் இருக்காங்க. அது சம்மந்தமாக நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இப்போ டக்குன்னு மாயம்மா வந்து ஐ கேன் கோட் ஹர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நார்மலாக மக்களோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுக்கு இருக்காங்க, என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டே வேறு உலகத்தில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த தன்மை கொண்டு இங்கே எதுவுமே இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, ஒரு கம்ப்ளீட் சோலுக்கான ப்ரிப்ரேஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தனித்தனியாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, குருகள் வந்து மாறி தான் இருக்காங்க, வேறு தன்மையில் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரையுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அங்கங்கே ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதில் இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர, நம்ம டாப்லேருந்து மேலே க்ரியேஷன்லேருந்து பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே பர்பஸ் தான்.
இது எல்லாமே ஒரே ஆளால் செய்ய முடியாது. இதை வந்து மேலேருந்து இத்தனை பேரை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு இவ்வளோ க்ரியேஷன்ஸை இங்கே செஞ்சு விட்டுட்டு இங்கே பீப்புளும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை உள்ளே வர வச்சு மேலேருந்து ஒருத்தவங்க நம்மளை வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா இது எல்லாமே ஒன்றுன்னு நமக்கு புரியும். குருகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதில் நம்ம எங்கே நிற்கிறோம், எப்படி நம்ம கம்ப்ளீட் ஆகிறோம், யாரை பற்றி இருக்கோம், எதுக்காக அவங்க கூட இருக்கோம், இந்த பேசிக் கான்சியஸ்னஸ் இருந்து மற்ற குரு என்ன பர்பஸ்க்காக இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கும் என்ன இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு மேல் பார்வையாக இருக்கணுமே தவிர இங்கே பெஸ்ட்டாக அங்கே பெஸ்ட்டானா நம்ம திருப்பியும் தோற்றுருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் தான் இந்த குரு கிளாஷ் எப்படி நடக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டிலன்னு பார்க்கும்போது இதை நம்ம ஒரு கிளாஷாக இல்லாமல் ஒரு ஹையர் எண்ட்லேருந்து பார்த்தோம்னா இது நம்மளையே வந்து மேலேருந்து ஒருத்தவங்க பொம்மை மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கண்ணுக்கு பட்டு நம்ம எங்கே வந்து முக்தி அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலையே ஒரு கிளாஷை கொடுத்து நமக்கு அந்த கிளாரிட்டி இருக்கா, எல்லா குருகளையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா, எல்லா இடத்துலையும் ஒரு எனர்ஜி இருக்குது, எல்லா இடத்துலையும் ஒரு பர்பஸ் இருக்குது, எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்காக வந்திருக்காங்க, நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கோங்கிறதையும் பார்க்கணும், அவங்க என்ன வேலைக்காக வந்திருக்காங்கங்கிற பார்க்கணும். அந்த ப்ராட் சென்ஸ் வந்து எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்புளுக்கும் இருக்கணும்னு என்னோட ரொம்ப ஆழ்ந்த ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஹாப்பி ஜேர்னி டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஐ நமஸ்கார் டு ஆல் தி குருஸ். அந்த இப்போ சொன்ன பேரெல்லாம் கூட குருகள் பேரெல்லாம் கூட எனக்கு சரியாக கூட தெரியாது. அவங்க பேரெல்லாம் என்னோடய வாயிலிருந்து வரணுங்கிறதே நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கருதுகிறேன். I take all the blessing from all the gurus. Thank you.